ஹலோ மக்களே 83வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல பார்த்தா ஒனோக்கி பக்கத்துல நின்னுட்டு இருக்க அந்த லார்ட் கூ மாஸ்டர் என்னோட அப்பாவே உங்க ஆர்டர் காட்டி தான் வெயிட் பண்றேன்னு சொல்றான். சொன்னோன்னு பர்ட்டவும் அக்கட் சுஜிலாம் மிரண்டுட்டாங்க. ஒனோக்கி திரும்பி ஒரு பார்வை பார்க்காரு மிரண்டு நிக்கானுங்க அவனுங்க. லார்டு ஒனோக்கி என்னடா பண்ணாருன்னு சொல்லிட்டு அலண்டுவே நின்னுட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஓல்ட்மேன் ஒனோக்கி என்னாச்சு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பர்ட்ட கிட்ட இருக்கான். பார்த்தா அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். சடனா பார்த்தா லார்ட் கூ வந்து பர்ட்டவே லாக் பண்ணி தூக்குறான். அவன் டேய் உன்னோட பேச்சு வந்து நல்லா இல்ல, கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்றான். உன்னை பர்ட்டோக்கா பார்த்தா சாரடா வரா. அந்த ஹாக்டா அனிமல் வந்து சுத்து போட்டுருச்சு சாடாவே. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஓல்ட்மேன் ஒனோக்கி. உன்னை சோச்ச கட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த ஓல்ட்மேன் நம்ம பக்கம் கிடையாதா, ஆப்போசிட் பக்கம் சொல்லிட்டு இருக்காவா. டேய் பர்ட்டோல இது செய்யாதுன்னு சொல்லிட்டு அக்கட் சூஜி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே உனக்கு சொல்லிட்டு இருக்காரு, அக்கட் சூஜி இதுக்கு பக்கத்துல வராத, கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு உனக்கு. உனக்காண்டி தாண்டா நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்த உலகத்துல உள்ள அமைதிக்காண்டி நான் போராடுதேன், அதனால எல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ வந்து அங்க இருந்து லார்ட் சுஜிக்கு கால் பண்றான். பார்த்தா இது குரட் சுஜின்னு சொல்லி கேட்காம, இது குரட் சுஜி கிடையாது, குரட் சுஜியோட அசிஸ்டன்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரட் சுஜி வந்து இங்க இல்ல, அவங்க வந்து ஒரு மிஷனுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமா வரலன்னு சொல்லிட்டு நருட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா நடந்துகிட்டு சொல்லிட்டு எதுவும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நாட்டை கட்டிட்டு இருக்கான். இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நாங்க சொன்ன பிறகு நீங்க எதுனாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுஜிக்கு திரும்பி வந்த பிறகு நானே உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அந்த பக்கம் நான் போனை வச்சிருன்னு சொல்லிட்டு போனை வைக்கான். பார்த்தா பின்னாடி கிராரா நின்னுட்டு இருக்கா. அவதான் கெஞ்சிட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கா இவனை. அப்புறம் பார்த்தா நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி சோகமா இருக்கான். எனக்கு ஏதோ இதுல தப்பா இருக்க மாதிரி தெரியுது, பின்னாடி வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன்ன சிக்கமார் சொல்றான். சரி கொனகமர் வரது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த கொனகமரோ கட்டுறாங்க. பார்த்தா அன்பு பிளாக் ஆஃப் ட்ரெஸ் போட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜொன்னின்னு இருக்க இடத்துக்கு வந்துட்டான். பார்த்தா பார்த்து மிரண்டா, ஏன்டா இவங்க இப்பெல்லாம் லாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. டே மீட்ஸ்கி எங்க, மீட்ஸ்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். எதுவும் பேசாத வாய் மூடிட்டுன்னு சொல்லியிருக்கான் லாட்கு. அக்கட் சூஜி கட்டிக்கிட்டு இருக்கான். லார்டு ஒனோக்கி இவ்வளவு நேரம் பண்ணது எல்லா விஷயமே நீங்க தான் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அக்கட் சூஜி. அது மாதிரி ரொம்ப நாளா குருட் சூஜி வேற ஆள காணோம், என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டேங்காரு. வாயை மூட்டுற அக்கட் சூஜின்னு மட்டும் சொல்றாரு அவரு. அவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி. ஒன்னு அவனை ரிலீஸ் பண்றான். என்னமோ அமைதிக்காண்டி போராட்டம்னு சொன்னீங்களே, இதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பெரிய அசம்பாவத்துல இருந்து தடுக்கன்னு நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள ரோக் நிஞ்சா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் ஏகப்பட்ட சினோபி இல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஃபியூச்சர் சினோபி வேர்ல்டை நான் பாதுகாக்க நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஒட்சுசிக்கு கிளான் காரனுக்கு வர வந்துட்டானுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதிரிகள் எப்பனாலும் இறங்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அது மாதிரி உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி. உங்களை பாதுகாக்காண்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போவோம்னு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி ஒரு பக்கம். அவன் யார் இவங்களை வச்சு எங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சிக்கம் கட்டிட்டு இருக்கான். அவரும் ஆமான்னு சொல்றாரு. சரி மீட்ஸ்கி எதுக்கு எங்கள்ட்ட இருந்து கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். மீட்ஸ்கி வந்து எங்க பிளான் ஹெல்ப் பண்ணதாண்டா வாரான்னு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி. நாங்கெல்லாம் ரொம்ப அழுத்தல, அவனா அவன் ஃப்ரீ வில்லா தாண்டா வாரான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கட்டோன்னே பர்ட்டோ மிரண்டுட்டான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல மீட்ஸ்கி கட்டுறாங்க. பார்த்தா மீட்ஸ்கி பட்டுக்கு பொடி நடை நடந்து போட்டு வாரான். பார்த்தா செக்கே அங்கதான் வந்து நின்றுட்டு இருக்கான். லாட்கு வந்து ஒரு வழியை பார்க்க நினைச்சாடா, வாடா போலான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். மீட்ஸ்கி கட்டிட்டு இருக்கான். என்னை பார்க்க கூப்பிட்டாரா இல்ல உன்னை வேவு பக்கம் விட்டாரான்னு சொல்லி மீட்ஸ்கி கட்டிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. அவருக்கு உன்னை பத்தி சரியா தெரியாதுல, அதனால தான் உன்னை நல்லா பாத்துக்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அவர் என்னை நம்புவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. அதுக்கப்புறம் பார்த்தா செக்கையா எங்கேயே கூட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா நிறைய கெட்டடமா இருக்கு உள்ள. இதாண்டா உன்னோட ரூம்னு சொல்றான். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கான். அவனும் ஓகேன்னு சொல்றான். உனக்கு எதுவும் தேவைன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்றான். சரி வா நான் ஏன் ரூமுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு நடத்தி கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவனை சடனா பார்த்தா ஒரு இடத்துல நிக்காங்க. பார்த்தா ஒரு குளமா இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஆக்டாலாம் அங்கதான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்னு சொல்றான் இங்கதான் ஆக்டாலாம் கிரியேட் பண்ற இடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எங்களை மாதிரி கிடையாது, நாங்க எங்களுக்கும் சொந்த விருப்பம் உண்டு, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் செக்கையா. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா மீட்ஸ்கி. லாட்கு இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவார், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு. எப்ப தான் நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி கேட்க கூடிய சீக்கிரத்துல மீட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு காணா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டோன் வில்லேஜ்ல எவ்வளவு சினோபி இருக்காங்களோ அதுக்கு மேல நாங்க கிரியேட் பண்ண நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா செக்கையா. ஆனா எங்க மாஸ்டருக்கு இதெல்லாம் பத்தல, இன்னும் வேணும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல மக்கள் அப்படியே பாதுகாக்க சொல்றான் செக்கையா. சொல்ல வர அவங்க இங்கிலீஷ் செத்துருவாங்க அப்படியே சொல்ல வரன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. சடனா பார்த்தா மிச்சம் 2 பேர் வந்துட்டானுங்க. பார்த்தா கோக்குயா கூட வந்தவன்னு சொல்லிட்டு இருக்கான். டே எல்லாரும் ரொம்ப நேரம் சுத்தக்கூடாடா, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் கூ தான் இவனை சுத்தி காமிக்க சொன்னாரு, அதெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து மீட்ஸ் கிட்ட சொல்றான் வா யாரும் போவோம்னு சொல்லிட்டு செக்கைய கூட்டு போய்கிட்டு இருக்கான். இவனை கூடிய சீக்கிரத்துல கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு கோக்குயா சொல்றான் டே லார்ட் கோட ஆர்டர் வரதோட கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனை கட்டுறாங்க. திரும்பி பர்ட்டோ தான் கட்டுறாங்க. சாடா கேட்க என்ன சொல்றீங்க, மீட்ஸ்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றானா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்கா சாரடா. மீட்ஸ் கிட்ட என்னை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அது வாய்ப்பே கிடையாது சொல்றாரு ஒனோக்கி. டே எங்க பிளானே இப்பதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருக்கு, மீட்ஸ்கி ஹெல்ப் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி. எங்க ஊர்ல உள்ள மீட்ஸ்கி மட்டும் எது பிரச்சனை வந்துச்சுன்னா லார்ட்ஸ் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாரு, உங்க கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் சொல்லிட்டு இருக்கான் ஒனோக்கி. அதுக்கெல்லாம் நான் தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிளான் எல்லாமே சீக்கிரட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்கான். டே இதை வந்து எல்லாத்துக்கும் மறைச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அல்டர்னேட்டிவ் பிளான் எதுவுமே கிடையாது, இதை ப்ரொசீட் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி. என்னை மீட்ஸ் கிட்ட கூட்டு போங்க, நான் ஒரே ஒரு மட்டும் பேசினா போதும் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு தடையாச்சும் பேசணும்னு சொல்றான் பர்ட்டோ. கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை அக்கட் சுஜி அதே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட பேசுறது போதும் சொல்றாரு. சடனா பார்த்தா அவருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வந்து உங்களை பார்த்திருந்து கூட உங்களை யாரும் அட்டாக் பண்ண விரும்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கொடுக்க
இருக்கான். பார்த்தா சடனா பர்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் லார்ட் கூவே. சடனா ஷேடக்லான் ஜுட்ஸு போட்டு லார்ட் கூ அடிச்சு நொறுக்கலான்னு பாறான். பார்த்தா லார்ட் கூ வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். அவன் கூ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணாதாடான்னு சொல்லிட்டு இருக்காரு ஒனோக்கி. ஆனா இருந்தாலும் ஆக்டா வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே கூ நிப்பாட்டுன்னு ஒனோக்கி கத்துறாரு. பார்த்தா சோச்சோ டென்ஷன் ஆயிட்டான். ஹியூமன் போல்டர் ஜுட்ஸு போட்டு ஆக்டாவை நொறுக்கி எரியுதாவா. ஆக்டா பாஞ்சு அடிக்கலான்னு வருது. பார்த்தா ரசங்கன்னு திக்கிட்டு ஒரு போட்டு போடுதான். செதறிட்டு ஆக்டாலாம். பார்த்தா பாஞ்சிட்டு வருது. சாரடா ஒரு குத்துறா. மூஞ்சி உடஞ்சிருச்சு. உடனே சிக்கடை சொல்லிட்டான். டே மாஸ்க் தான்டா அதோட வீக்னஸ், அதை அடிச்சு நொறுக்கும் சொல்லிருக்கான் சிக்கடை. கூ டென்ஷன் ஆயிட்டான். எர்ஷியல் பெரியர்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விட்டான். எர்த்து டூம் பிரிசன் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பர்ட்டோ டீமே லாக் பண்றான். அவன் சடனா பார்த்தா எர்த்து கோலம் ஜுட்ஸோ போட்டு அக்கட் சுச்சி வந்துட்டாரு. பாஞ்சுக்கிட்டு அடிச்சு நொறுக்குதாரு. அவர் வேற லெவல் பண்றாரு. சடனா பர்ட்டோ எங்க தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா எல்லாருமே தனித்தனியா போய்கிட்டு இருக்காங்க. டே எல்லாரும் தனித்தனியா போங்க, நம்மளோட பாயிண்ட் நம்ம மீட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சடனா பார்த்தா லாட்க்கு வந்து அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா அந்த ஜுட்ஸோ அவரால் மட்டும் தான் போட முடியும். இவன் போடுதான். பார்த்தா அக்கட் சுச்சியும் கூவும் சண்டை போடுறாங்க. அக்கட் சுச்சி அடிச்சு நொறுக்கிட்டான் கூ. பார்த்தா ஒரு பெரிய தூண் வந்து ஸ்ட்ரெயிட் வந்து ஒனோக்கி மேலே உள்ள போகுது. பார்த்தா ஒனோக்கிய பர்ட்டை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கான். லார்ட் ஒனோக்கின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் அக்கட் சுச்சி. இன்னொரு பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சிக்கடை வர ஆக்டா அனிமல் வர லாக் பண்ணிட்டு அவன் அப்படி தரதுன்னு உள்ள இழுத்துட்டு போயிட்டு. பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. மீட்ஸ்கி தான் காட்டுறாங்க. பார்த்தா மீட்ஸ்கி செக்கையை நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கோக்குவும் இன்னொருத்தர் நடந்து போறானுங்க. வேகமா ஓடுறானுங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு செக்கையா கேட்கான். நீ மீட்ஸ்கியை பாத்துக்கோ, இதை நாங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கோக்குயா வேகமா போறான். ஆனா மீட்ஸ்கி நோட் பண்ணா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா மீட்ஸ்கியை வந்து செக்கையா ரூம் கூட்டு போயிருக்கான். பார்த்தா அவன் நிறைய படமா வரைஞ்சு வச்சிருக்கான். இந்த படம்லாம் நான் வரைஞ்சு வச்சது, இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான் செக்கையா. மாஸ்டர் தான் இவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு, இவங்க எல்லாத்தையும் வச்சு நாங்க ப்ரொடெக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கேன் செக்கையா. அதனால நான் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிட்டு இருக்கேன். என்னையே நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீங்ஸ்ல எப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா ஒருத்தங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீட்ஸ்கி ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா மீட்ஸ்கி மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. பார்த்தா அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா ஆக்டா வந்து சிக்கடை லாக் பண்ணிருச்சு. அவனை தூக்கிட்டு கூண்டுல அடைச்சிருச்சு. நீ யார்டான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா குரோட் சுஜி அங்க தான் இருக்கா. லேடி சுஜிகாக்கு நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி சிக்கடை முழிக்கான். பார்த்தா அவளும் கண்டுபிடிச்சா நீ சிக்கமரோட பையன் தானே சொல்லிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான். என்னோட பேர் சிக்கடாயின்னு சொல்றாங்க. நீ என்னடா எங்க பண்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கான். திரும்பி அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா மீட்ஸ் கிட்ட வந்து செக்கையா பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா ஒரு டாக்டர் வராரு. என்னாச்சு எல்லாம் ரெடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். உடனே சொல்றான் எங்க போறோம்னு சொல்லி மீட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து நல்லா வந்து எக்ஸாமினேஷன் பண்ண போறோம், உன் பாடியை ஃபுல்லா செக் பண்ண போறோம்னு சொல்றாங்க. பார்த்தா அவன் அப்படி கூட்டு போறாங்க மீட்ஸ்கி. பார்த்தா ஒரு லேப்ல வச்சு ஃபுல்லா செக் பண்றாங்க அவங்க பாடியில அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா மீட்ஸ்கி எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு அப்படியே படுத்து தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டாக்டர் ஃபுல்லா அனலிசிஸ் பண்ணிட்டான். பார்த்தா நம்மளால ஓராச்சும் ஒரு கர்ஸ் மார்க் பவர்த்துக்கு உள்ள போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு டாக்டர் மிரட்டான். டே கர்ஸ் மார்க் பவர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சுஜிகை சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி நாட்டோ சொல்லிட்டான்டா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். லார்ட் செவன்த்துக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி சிக்கடை மிரண்டு பார்த்துட்டு இருக்கான். அவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு என்னையே லாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சுஜிகாக்கு. இந்த ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்ல அப்படி என்னதான் நடந்துச்சு. தேர்ட் சுஜிகாக்கு வந்து ஏதோ ஒரு அமைதிக்காண்டி போராடுறான்னு சொல்றாரு. என்னதான் செய்யறாருன்னு சொல்லி சிக்கடை கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காவா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோக் நிஞ்சா வந்து எங்க ஊருக்குள்ள வந்து சண்டை போட்டாங்க. அப்ப யங் ஷினோபிகள் நிறைய பேர் இறந்தாங்க. அந்த சமயத்துல தான் அவர் ஒரு ஐடியா வச்சிருந்தாரு, அதை எங்கள்ட்ட காமிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே பழச காட்டுறாங்க. பார்த்தா என்னன்னு பார்த்தா அந்த ஆக்டா அனிமலை முதல்ல அப்ப செஞ்சு பார்த்து இருந்திருக்காரு. பார்த்தா அப்ப பேசிக் மாடல்ல இருந்திருக்காது. என்னன்னு சொல்லிட்டு சுஜியை கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா எடுத்தோடனே வந்து ஒரு உடனே ஆர்டர் கொடுக்காரு. உடனே 2 சண்டை போடுதுங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு இது வந்து நம்ம வந்து இனிமேல் நம்ம எல்லாம் சண்டை போட தேவையில்ல, இந்த அனிமல் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு ஸ்டாப்னு சொன்னே ஸ்டாப் ஆயிருச்சு. உடனே கிளாப்ஸ் தட்டுறாங்க. இதை பாத்தியா குரோட் சுஜி சொல்லி முடிக்காரு. பார்த்தா திரும்பி அதுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அவர் கண்ட்ரோல் மீறி போயிருச்சு. ஆர்டர்ஸே மதிக்க மாட்டேங்குது. அதுக்கு நிப்பாட்டுன்னு உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஆக்டா டென்ஷன் ஆயிருச்சு. ஸ்ட்ரெயிட்டா உனக்கி அடிக்க வருது. பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா குரோட் சுஜி ஒரு ஓடு போடுதா. அதை அடிச்சட்ல செதறிட்டு ஆக்டா உடனே உனக்கு ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி ஆகிறாரு. கிராண்ட் ஃபாதர் இதை நிப்பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க குரோட் சுஜி. இது வெறும் ப்ரோட்டோடைப் தான், கவலைப்படாத, இதை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு உனக்கி. கிராண்ட் ஃபாதர் இதை நிப்பாட்டுங்க, இதை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா பெரிய வாரே உண்டாயிரும். 5 வில்லேஜுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஈக்குவலா பேலன்ஸா போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அனிமல் நம்ம கிரியேட் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து தவறிடும், அதுல ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே உனக்கு சொல்றாரு இந்த மாதிரி ஆர்மியை கிரியேட் பண்ணோம்னா யாருமே சாவ வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இதுல பண்ண நினைச்சீங்கன்னா இதுல நான் சோல்ஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க குரோட் சுஜி. இப்போ வருங்காலத்துல வரது எல்லா சினிமிலும் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஏகப்பட்ட பவர்ஃபுல் எனிமிலாம் வருங்காலத்துல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணா இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே குரோட் சுஜி சொல்லிட்டு இருக்கா ஒரு காலகட்டத்தில் நீங்க சுஜியாக இருந்தீங்க, இதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றது ஓகே தான். ஆனா இப்ப கரண்ட் சுஜிகாயே நான் சொல்றதா நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே தலையை தொங்கிருச்சு அவருக்கு. அப்ப அந்த ஐடியாவை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம எங்க தாத்தா ஏகப்பட்ட வேலை பார்த்திருக்காரு, அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஜுட்ஸோ கம்ப்ரஸ் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா சுஜிகாக்கு. அது மாதிரி இந்த ஆக்டா அனிமலை வந்து லீட் பண்றதுக்கு ஏகப்பட்ட சினுபி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 4-5 பேர் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க சிக்கடாய். ஒருத்தர் டிட்டனிங் கிளே, ஒருத்தர் எர்ஸ்டெல்
சிப்ஸ் எல்லாம் போட சொல்லிட்டு இருக்கா ஷிகடாய். வேற தேர்ட் சுஜியை பிளானுக்கு இந்த மீட்ஸ்க்கு வேற ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கா ஷிகடாய். ஆனா நம்ம பெரிய தப்பான சிச்சுவேஷன்ல இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கா சுஜிகாகே. ப்ராமிஸை பிரேக் பண்ண விரும்பல, நாட்டோக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தனோ அதை வந்து நிறைவேற்ற தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா சுஜிகாகே. சரிடா ஷிகடாய், உனக்கு உன் ஸ்கில்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. அவனும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிடுச்சு. மாஸ்டர் கூற டென்ஷன் ஆயிட்டான். என் மாஸ்டர் வர கடத்திட்டு போனா எங்கடா போனா சொல்லி லார்ட் கூ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பார்த்தா ஆக்டா அனிமல்ல வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு முறையை கண்டுபிடிச்சு வாங்கன்னு சொல்றான் அவன். பார்த்தா இங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ தான் வந்து ஒனோக்கியை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆக்டா ஒரு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் பர்ட்டோ வந்து ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு போறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுதா. அதுக்கடுத்த எபிசோடு சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.